தற்போது நம்முடைய இணைப்பில் பூவுலகின் சுந்தரராஜன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். சல்பர் அதிக வெயில் காரணமாக அதிலிருந்து வெளியேறிய வாயுனால புகை மூட்டம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இயல்பாக இந்த சல்பர் எப்படி இருக்கும், எந்த நேரத்துல அது இந்த மாதிரி புகையை உண்டாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுன்னு பாக்கணும் சார். அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஹீட் அதிகமாச்சுன்னா அது ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அது எந்த மாதிரி ரியாக்ஷன் அது இருக்கிற வைக்கப்பட்டிருக்கிற இடத்தை பொறுத்து, கிடைக்கின்ற விஷயத்தை பொறுத்து மாறுபடும். ஆனா ஹீட் சல்பரோட ரியாக்ட் பண்ணுச்சுன்னா என்ன நடக்கும் என்பதற்கான உதாரணம் தான் இப்போது நடைபெற்ற அந்த வாயுவாக மாறி அந்த பகுதி முழுக்க பரவன விஷயம் பார்க்கணும். இதுல நாம ரெண்டு விஷயத்த குறிப்பிட்டு பார்க்க வேண்டியது. ஒன்று, துறைமுகத்திற்கு அவங்களுடைய ஸ்டோரேஜ்ல சல்பர் இருக்குன்னு தெரியுமா? அது முக்கியமான விஷயம். அப்படி சல்பர் இருக்குன்னு தெரியும்னா ஹீட் அதிகமான சல்பர் ரியாக்ட் பண்ணுங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஹீட் அதிகமாகிறதுக்கான IMD வார்னிங்ஸ் தொடர்ச்சியாக கடந்த ஒரு மாதமாக நமக்கு சென்னையில் அளவுக்கு அதிகமாக ஹீட் இருப்பதை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். நமக்கே பொதுமக்களுக்கே ஃபீல் பண்ண முடியுது. அப்ப துறைமுகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு தங்களுடைய ஸ்டோரேஜ்ல அல்லது வேர் ஹவுஸ்ல சல்பர் இருக்குதுன்னா சல்பர் ஹீட் ரியாக்ட் பண்ணும். அப்படி ரியாக்ட் பண்ணுச்சுன்னா ரியாக்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் இருக்குன்னு சொல்லி அவங்க பார்த்துக்கணும். ஸோ அப்ப இது ஒரு ஒரு லேக் காமிக்குது. அந்த மேனேஜ்மெண்ட்ல ஒரு லேக காமிக்குது. நல்ல வேளையாக தீ பிடிக்கல, ஓகே, அது ஒரு நல்ல விஷயம். அது ஆனா நீங்க இது ஒரு இதுவே நடந்திருக்க கூடாது. இது துறைமுகத்தில் ஏற்பட்டுக்கிற விஷயம் வெறும் துறைமுகம் சார்ந்த விஷயமா நம்ம பார்க்க முடியாது. சென்னையை சுற்றி குறிப்பாக மணலி, வட சென்னை போன்ற பகுதிகள் நிறைய ரசாயன தொழிற்சாலைகள் கெமிக்கல் ஃபேக்டரிஸ் இருக்கு. பெட்ரோ கெமிக்கல் அண்ட் கெமிக்கல் ஃபேக்டரிஸ் இருக்கு. அப்ப அந்த பெட்ரோ கெமிக்கல் ஃபேக்டரிஸ்ல எந்த மாதிரியான கெமிக்கல் வச்சிருக்காங்க, கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் வச்சிருக்காங்க, அது வெயில்ல எப்படி ரியாக்ட் பண்ணும், அதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அந்த நிறுவனங்கள் எடுத்திருக்கா, இது எல்லாவற்றையும் என்ஷூர் பண்ண வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்குது. இந்த துறைமுகத்தில் ஏற்பட்ட இந்த சம்பவத்தை ஒரு காரணமாக வைத்துக்கொண்டு நாம் அந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தொழிற்சாலை, ரசாயன தொழிற்சாலைகள், கெமிக்கல் ஃபேக்டரிஸ்ல முறையாக முன்னெச்சரிக்கையோட இதே சல்பர் அங்கீகரிக்கலாம். சல்பர்னு ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பல்வேறு கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் அங்க இருக்கும். அவை ஹீட்டோட ரியாக்ட் பண்ணும். அல்லது இன்னைக்கு திடீர்னு ஃபிளாஷ் ஃபிளட்ஸ் ஃபிளாஷ் ஃபிளட்ஸ்ல அது என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு விஷயத்த நம்ம பார்த்தீங்கன்னா எண்ணெய் கசிஞ்சது. நமக்கு இப்போ கடந்த ஆண்டு எண்ணெய் ஆயில் ஸ்பில் நடந்துச்சு. அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அதே மாதிரி ஒரு கெமிக்கல் கம்பெனிஸ் அதிகமாக இருக்கக்கூடிய வட சென்னை பகுதியில் இந்த துறைமுகம் விஷயத்தை எடுத்துக்கொண்டு முழுமையாக ஆய்வுக்குட்படுத்தி இதை போன்ற ரசாயனங்கள் அங்கே வைக்கப்பட்டிருந்தால் அந்த ரசாயனங்கள் முழுமையாக பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறவா என்பதை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு நிறுவனங்களுக்கும், அதை கட்டாயப்படுத்துகிற பொறுப்பு அரசுக்கும் இருக்குது. ஸோ இது ஒரு எச்சரிக்கை மணியாக எடுத்துக்கொண்டு நாம் செயல்படணும் நாங்கள் கேட்டுக்கிறோம். சரி, இதை ஒரு எச்சரிக்கை மணியாக எடுத்துக்கொண்டு இனிவரும் நாட்கள்ல இது போன்ற தவறு நிகழாதவாறு பார்த்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி திரு சுந்தரராஜன்.